தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாற்றம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொன்னார்கள். மக்களும் மாற்றம் வரும் என்று எண்ணி வாக்களித்தார்கள். ஆனால் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் சார்பாக வேட்பாளர்கள் யார் போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் பரப்புரை செய்வோம். டெல்டா மாவட்டம் காவேரி படுகை பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மன விரக்தியில் இருக்கின்றார்கள். குறுவைக்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு கூட விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரவில்லை. அது மட்டுமல்ல, காவேரி நீர் வரவில்லை. மேகதாது பகுதியில் அணை கட்டுவோம் என்று கர்நாடகா சொல்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக வலுவாக காவேரியின் நம்முடைய உரிமைகளுக்காக நெஞ்சு நிமிர்த்தி போராட்டங்களை நடத்தும், சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றும் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு காவேரி நடுவர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இன்றைக்கு மேகதாதுவிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத ஒரு சூழல்ல குறுவை சாகுபடி செய்வதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. காவேரி படுகை பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகள் ஒரு பெரிய கவலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தாவைக்க அரசுல காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. கர்நாடகத்தை காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறது. ஆனால் எந்த ஒரு அழுத்தமும் தமிழ்நாடு அரசு இது குறித்து கொடுக்காதது விவசாயிகளுக்கு நான் முதலிலே குறிப்பிட்டது போல மாற்றம் வேண்டும் என்று எண்ணி வாக்களித்தவர்கள் இன்று பெரும் ஏமாற்றத்தில் இருக்கிறார். பிள்ளைகளை கல்லூரியில சேர்க்கலாம், மருத்துவக் கல்லூரியில சேர்க்கலாம், பொறியியல் கல்லூரியில சேர்க்கலாம் என்ற நிலை மாறி பிள்ளைகளை நடிப்பு கல்லூரியில சேர்த்தவர்கள் நடிகர்களான முதலமைச்சராக கூட ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் வேகமா பரவி வருதோ அப்படின்னு எண்ணம் தோன்றுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.